கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்க போகிறேன். அந்த கொஷனுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு பதில் கொடுங்க, சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்புகள் இருக்குது, எல்லா படைப்புகள் இருக்குது. ஆண்டவர் இப்படியாக படைச்சிருக்கிறார், சரிங்களா? அப்போது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னும் பொழுது மேலே உள்ள வானங்களும் சேர்ந்தது, மேலே இருக்கிற ஆகாயம், ஸ்கைஸ், வானங்கள், அதுவும் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸில் உங்களுக்கு யார் ரொம்ப அழகு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, சரிங்களா? என்கிட்ட கேட்டால் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். யார் என்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை வேணும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும் பொழுது யார் இந்த பிரபஞ்சத்திலேயே அழகு அப்படின்னு நீங்கள் பதில் கொடுக்கும் பொழுது, சாத்தான் இப்படியாக தேவனை விட பெரியவனாய் இருக்கணும், புகழ் சேரணும், எல்லாராலும் போற்றி புகழப்படணும் என்று சொல்லி இப்படியாக சாத்தான் ஆண்டவருடைய அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சான். ஆனால் அவன் தள்ளப்பட்டான், பாதாளத்தில் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு தேவனாகிய கர்த்தர் அவரை போற்றி புகழும் பொழுது அவனுக்கு எரிச்சல் அடைகிறான். இப்போ இதுவும் ஒரு வகையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆண்டவரை குறித்து நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும், அவருக்கென்று எது செய்தாலும், நல்ல காரியங்கள் எது செய்தாலும் ஆண்டவருக்கு மகிமை போய் சேரும். அதை க்ளோரின்னு சொல்கிறோம், க்ளோரி டு ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். I am expecting a reply from you people in the comment section. Who is more beautiful in this universe? Hallelujah. நீங்கள் ரிப்ளை போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை போடுறேன், சரிங்களா? கர்த்தர் கொடா கொடி நன்றி. எனக்கு இது ஜஸ்ட் ஒரு Q&A மாதிரி இருக்கட்டும், கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த ஒரே ஒரு கொஷின் தான். ஹல்லேலூயா. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாத்தானுக்கு வயிறு எரியும், தேவனுக்கு மகிமை போய் சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ரிப்ளை ஃப்ரம் யூ பீப்புள்.